காட்டில் மற்றொரு ஜாம்பியை வீழ்த்திய பிறகு கேட் அருகிலுள்ள நகரத்தை நோக்கி தனது குழுவின் பாதையை பாதுகாக்கிறார். பொருட்களை தேடும்போது மூவரும் ஒரு குயின்ஜெட் விபத்தை காண்கிறார்கள். உயிர் பிழைத்தவர்களை மீட்கும் நம்பிக்கையில் அவர்கள் விமானியின் சடலத்தை மட்டுமே காண்கிறார்கள். ரிரி வயிற்றுக்குள் ஏதோ ஒன்றைக் கண்டறிவதைத் தவிர. கமலா உடலை திறக்கும்போது அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவரது சீட் பெல்ட்டால் கட்டப்படுத்தப்பட்டிருப்பதைக் கண்டுபிடித்தனர். உள்ளே அவர்கள் ஒரு மர்மமான சாதனத்தை மீட்டெடுக்கிறார்கள். அவருக்குள் பொருந்துமாறு சுருங்கியது. ரிரி அதை ஒரு துணைவழி டிரான்ஸ்மிட்டராக அடையாளம் காண்கிறார். இது ப்ராஜெக்ட் லைஃப்ஷாட்டின் ஒரு பகுதியாகும். இது ஜாம்பி பிழைக்கிற்கு எதிரான மனிதகுலத்தின் கடைசி நம்பிக்கை. அதை ஷீல்டுக்கு வழங்க தீர்மானித்து அவர்கள் புறப்பட்டனர். ஆனால் பேரழிவு ஏற்படுகிறது. மின்னல் அவர்களின் வாகனத்தில் மோதி அவர்களை கவிழ்த்து விடுகிறது. கமலா தனது நண்பர்களை பாதுகாக்கிறாள். ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு மேகங்களுக்கு மேலே 2 சக்தி வாய்ந்த மனிதர்கள் சண்டையிடும்போது ஜோம்பிஸ் கூட்டம் நெருங்குகிறது. குழப்பம் வெடிக்கிறது. ரிரி கடிக்கப்பட்டு ஒரு முன்மாதிரி சீரம் மூலம் தன்னைத்தானே செலுத்திக் கொள்கிறாள். இறக்கும் முன் கமலாவை பாதுகாக்கவும் டிரான்ஸ்மிட்டர் அதன் இலக்கை அடைவதை உறுதி செய்யவும் வெள்ளிக்கிழமை தனது ரோபோவை அனுப்புகிறாள். கமலா பின்னர் விழித்தெழுந்து கோன்ஷுவின் அவதாரமான பிளேடால் மீட்கப்படுகிறாள். உடைந்த கடவுள்களின் சபிக்கப்பட்ட பள்ளத்தாக்கு பற்றி அவர் அவளை எச்சரிக்கிறார். அங்கு 2 அழியாத மனிதர்கள் முடிவில்லாமல் மோதுகிறார்கள். அவர்கள் ஒன்றாக ஒரு ஷீல்ட் தளத்தை அடைகிறார்கள். ஆனால் அது இறக்காதவர்களின் ராணியான வந்தா மாக்சிமோவ் முற்றுகையிடப்படுவதைக் காண்கிறார்கள். அதில் ஜாம்பிஃபைட் அவெஞ்சர்ஸ் அடங்கிய ஒரு இராணுவம் உள்ளது. மிருகத்தனமான சண்டையில் மோலினா மற்றும் ரெட் கார்டியன் போன்ற கூட்டாளிகள் தங்களை தியாகம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் கமலா மற்றும் பிளேட் அந்த சாதனத்துடன் மயிரிழையில் தப்பிக்கிறார்கள். இதற்கிடையில் பிளாஷ்பேக்குகள் ஷான்சியின் வேதனையான உயிர்வாழ்வையும் முழு நகரங்களின் வீழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றன. ஜோம்பிஸ், ராட்சதர்கள் மற்றும் உலகத்தை துண்டாடும் பயங்கரமான உயிரினங்கள். இறுதியில் விதி ஷான்சி, கமலா மற்றும் கேட் ஆகியோரை ஒரு அவநம்பிக்கையான கூட்டணியில் ஒன்றாக கொண்டு வருகிறது. விண்மீன் துயர சமிகையை அனுப்பும் நம்பிக்கையில் நியூ அஸ்கார்டுக்கு பயணிக்கிறது. ஆனால் வாண்டா அவர்களின் அணிகளில் ஊடுருவி அஸ்கார்டின் கடவுள்களை ஜோம்பிஸாக மாற்றுகிறது. உயிர் பிழைத்தவர்கள் விண்வெளியில் அரிதாகவே தப்பிக்கிறார்கள். நோவா கார்ப்ஸ் பூமியை கைவிட்டு தொற்றுநோயை கட்டுப்படுத்த அதை மூடிவிட்டதை கண்டுபிடிக்கிறார்கள். அனைத்தும் தொலைந்து போனதாக தோன்றும்போது ஹீரோக்கள் கமர்தாஜில் மீண்டும் ஒன்று கூடுகிறார்கள். அங்கு ஹல்க் நிலையற்ற அண்ட ஆற்றலை உறிஞ்சி பூமியின் இறுதி உயிர் வாழும் பாத்திரமாக மாற்றுவதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அடிமைப்படுத்தப்பட்ட கடவுள்கள் உட்பட வந்தா தனது படைகளை அவனுக்கு எதிராக ஏவுகிறாள். ஒரு பேரழிவுகரமான போர் வெடிக்கிறது. அஸ்கார்டியன்கள், ராட்சத ஜோம்பிஸ் மற்றும் தோர் கூட உயிரற்றவர்களின் ஆயுதமாக புத்துயிர் பெறுகிறார். கமலா தனது நண்பர்கள் விழுவதை ஒவ்வொன்றாக பார்க்கிறாள். ஸ்பைடர் மேன், வால்கேரி, பிளேட் யாரும் இடைவிடாத அலையில் இருந்து தப்பிக்கவில்லை. இதயத்தை உடைக்கும் உச்சக்கட்டத்தில் வந்தா ஹல்கின் சக்தியை கிட்டத்தட்ட கோருகிறார். விரக்தியடைந்த கமலா ஒரு சாத்தியமற்ற தேர்வை எதிர்கொள்கிறாள். வந்தா தனது உயிர் வாழ்வை மீட்டெடுக்கப்பட்டு உலகின் மாயையை வழங்குகிறாள். விரக்தியில் கமலா தனது கையை பிடித்துக் கொள்கிறாள். யதார்த்தத்தை மீண்டும் துவக்குகிறாள். அவள் வீட்டில் விழித்தெழுகிறாள். அவளுடைய நண்பர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். அவளுடைய தாயின் குரல் அழைக்கிறது. ஆனால் விரைவில் உண்மையின் பிரகாசங்கள் வெளிப்படுகின்றன. எதுவும் உண்மையானதல்ல. சரியான உலகம் வந்தாவின் பொறி மட்டுமே.